கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். நாம் இப்போது தானியேலின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு யாரை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது? தேசாதிபதிகளை. ராஜ்யத்தை ஆளும்படிக்கு எத்தனை தேசாதிபதிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது? 120 தேசாதிபதிகளை. தனக்கு நஷ்டம் வராதபடிக்கு தேசாதிபதிகளை ஏற்படுத்தியவன் யார்? தரியு. எது ஒப்புவிக்கிறதற்காக தரியு தேசாதிபதிகளை ஏற்படுத்தினான்? கணக்கு. தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக எத்தனை பிரதானிகள் ஏற்படுத்தப்பட்டார்கள்? 3 பிரதானிகள். 3 பிரதானிகளில் ஒருவனாயிருந்தவன் யார்? தானியேல். தானியேல் யாருக்கெல்லாம் மேற்பட்டவனாயிருந்தான்? பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும். தானியேலை எதற்கு அதிகாரியாக ஏற்படுத்த தரியு ராஜா நினைத்தான்? ராஜ்யம் முழுமைக்கும். தானியேலுக்குள் என்ன இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக்க தரியு நினைத்தான்? விசேஷித்த ஆவி. தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடியவர்கள் யார்? பிரதானிகளும் தேசாதிபதிகளும். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் எதிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள்? ராஜ்யத்தின் விசாரிப்பிலே. தானியேலிடம் எதை கண்டுபிடிக்க தேசாதிபதிகளால் கூடாதிருந்தது? ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும். தானியேலின் மேல் சுமத்த என்ன காணப்படவில்லை? யாதொரு குற்றமும் குறைவும். எதனால் தானியேலின் மேல் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால். தானியேலை குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை எதிலே கண்டுபிடிக்கலாம் என்று தேசாதிபதிகள் கூறினார்கள்? தேவனை பற்றிய வேத விஷயத்தில். தானியேலிடம் எதை தவிர வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரம் கண்டுபிடிக்க கூடாதென்று தேசாதிபதிகள் கூறினார்கள்?
தேவனை பற்றிய வேத விஷயத்தில். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி யாரிடத்தில் போனார்கள்? தரியு ராஜாவினிடத்தில். தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க கூறியவர்கள் யார்? பிரதானிகளும் தேசாதிபதிகளும். எத்தனை நாள் ராஜாவிடம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டுமென்று தேசாதிபதிகளும் பிரதானிகளும் ஆலோசனை பண்ணினார்கள்? 30 நாள். 30 நாள் வரையில் எவர்களை நோக்கி விண்ணப்பிக்க கூடாது என்று தலைவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள்? எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும். சோதனை கேள்வி 1. எந்த வேத விஷயத்திலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள்? ஏ, தங்களுடைய தேவனை பற்றிய விஷயம். பி, தங்களுடைய ராஜாவை பற்றிய விஷயம். சி, அவனுடைய தேவனை பற்றிய விஷயம். டி, அவனுடைய நண்பர்களை பற்றிய விஷயம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். 30 நாள் எந்த தேவனையோ மனுஷனையோ நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவன் எங்கே போடப்பட தலைவர்கள் கூறினார்கள்? சிங்கங்களின் கெபியில். 30 நாள் வரையில் ராஜாவை மட்டுமே விண்ணப்பிப்பதை குறித்து ராஜா எதை பிறப்பிக்க தலைவர்கள் கூறினார்கள்? கட்டளை. 30 நாள் வரையில் ராஜாவை மட்டுமே விண்ணப்பிப்பதை குறித்து ராஜா எதை செய்ய வேண்டும் என்று தலைவர்கள் கூறினார்கள்? உறுதியான தாக்கீது. தரியு ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தில் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தவர்கள் யார்? எல்லா பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள். தாக்கீது என்பதன் அர்த்தம் என்ன? உறுதியான சட்டம். மாறாத பிரமாணத்தை உடையவர்கள் யார்? மேதியர், பெர்சியர். எது மாற்றப்படாதபடி ராஜா அதற்கு கையெழுத்து வைக்க தலைவர்கள் கூறினார்கள்? தாக்கீது. கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தவன் யார்? ராஜாவாகிய தரியு. எதற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று தானியேல் அறிந்தான்? கட்டளை பத்திரத்துக்கு. தானியேல் எங்கு போய் ஜெபம் பண்ணினார்? தன் வீட்டுக்குள்ளே. தானியேல் தன் வீட்டுக்குள்ளே போய் எங்கு ஜெபம் பண்ணினார்? தன் மேல் அறையிலே. தானியேல் எதற்கு நேராக
பலகணிகள் திறந்திருக்க ஜெபம் பண்ணினார்? எருசலேமுக்கு நேராக. கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்த போதிலும் தேவனிடம் ஜெபம் பண்ணியவன் யார்? தானியேல். தானியேல் தினமும் எத்தனை வேளை ஜெபம் பண்ணினான்? 3 வேளை. தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக எப்படி ஜெபம் பண்ணினார்? முழங்காற்படியிட்டு. தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி என்ன செலுத்தினான்? ஸ்தோத்திரம். பலகணிகள் என்பதன் அர்த்தம் என்ன? ஜன்னல்கள். தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டவர்கள் யார்? பிரதானிகளும் தேசாதிபதிகளும். தானியேல் எந்த தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவன்? யூதேயா. தானியேல் எதை மதிக்கவில்லை என்று ராஜாவிடம் தலைவர்கள் கூறினார்கள்? ராஜாவையும் ராஜாவின் கட்டளையையும். சோதனை கேள்வி 2. பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி எந்த ராஜாவினிடத்தில் வந்தனர்? ஏ தரியு, பி பெல்ஷாத்சார், சி நேபுகாத்நேச்சார், டி கோரேஸ். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான். யாரை குறித்து கூறப்பட்டது? தானியேல். தானியேலை குறித்து கூறப்பட்ட வார்த்தைகளை கேட்டபோது தரியு ராஜா என்ன ஆனான்? தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டான். தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்தவன் யார்? தரியு ராஜா. தரியு ராஜா தானியேலை தப்புவிக்கிறதற்காக எது மட்டும் பிரயாசப்பட்டான்? சூரியன் அஸ்தமிக்கு மட்டும். எவைகள் மாற்றப்படக்கூடாதென்று மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாயிருந்தது? ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும். சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டவன் யார்? தானியேல். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். யார் யாரிடம் கூறியது? தரியு ராஜா தானியேலிடம். கெபியின் வாசலின் மேல் வைக்கப்பட்டது எது? .
ஒரு கல். தரியு தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் எதின் மேல் முத்திரை போட்டான்? கெபியின் வாசலில் வைக்கப்பட்ட கல்லின் மேல். எது மாற்றப்படாதபடிக்கு ராஜா மோதிரங்களினால் முத்திரை போட்டான்? தானியேலை பற்றிய தீர்மானம். தரியு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுதும் என்ன பண்ணாமல் இருந்தான்? போஜனம். தரியு ராஜா ரா முழுதும் எவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாதிருந்தான்? கீதவாத்தியம் முதலானவைகளை. தானியேல் நிமித்தம் தரியு ராஜாவுக்கு என்ன வராமற் போயிற்று? நித்திரை. சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனவன் யார்? தரியு ராஜா. தரியு ராஜா எப்போது சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான்? காலமே கிழக்கு விழுக்கும்போது. தரியு ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது என்ன சத்தமாய் தானியேலை கூப்பிட்டான்? துயர சத்தமாய். தானியேல் யாருடைய தாசன் என தரியு ராஜா கூப்பிட்டான்? ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என கூப்பிட்டவன் யார்? தரியு ராஜா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? யார் யாரிடம் கேட்டது? தரியு ராஜா தானியேலிடம், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. யார் யாரை வாழ்த்தினது? தானியேல் தரியு ராஜாவை. சோதனை கேள்வி 3. தானியேல் ஜெபித்தபோது பலகணிகளை எதற்கு நேராக திறந்து வைத்திருந்தார்? ஏ அரண்மனைக்கு, பி அலங்கத்திற்கு, சி ராஜாவின் அரசவைக்கு, டி எருசலேமுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் என்ன செய்தார்? சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் யாரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார்? தம்முடைய தூதனை. தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டவர் யார்? தேவன். தேவன் ஏன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார்? தேவனுக்கு முன்பாக
தானியேல் குற்றமற்றவனாக காணப்பட்டார். தானியேல் தரியு ராஜாவுக்கு முன்பாக என்ன செய்ததில்லை? நீதிகேடு. தானியேல் நிமித்தம் தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டவன் யார்? தரியு ராஜா. தரியு ராஜா தானியேலை எங்கிருந்து தூக்கிவிடச் சொன்னான்? கெபியிலிருந்து. சிங்க கெபியில் போடப்பட்ட யாருக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை? தானியேலுக்கு. தானியேலுக்கு ஏன் ஒரு சேதமும் காணப்படவில்லை? தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரை கொண்டு வரச் சொன்னவன் யார்? தரியு ராஜா. எவர்களை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள்? தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷர், அவர்கள் குமாரர், மனைவிகள். சிங்கங்கள் எப்போது தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷர், அவர்கள் குமாரர், மனைவிகள் மேல் பாய்ந்தது? அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே. சிங்கங்கள் தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷர், அவர்கள் குமாரர், மனைவிகள் மேல் பாய்ந்து எவைகளை எல்லாம் நொறுக்கி போட்டது? அவர்கள் எலும்புகளை எல்லாம். ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் என்ன பெருக கடவது என்று எழுதினான்? சமாதானம். தன் ஆளுகைக்குள் உள்ளவர்கள் யாருக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று தரியு எழுதினான்? தானியேலின் தேவனுக்கு முன்பாக. அவர் ஜீவனுள்ள தேவன். தரியு யாரை குறித்து கூறினான்? தானியேலின் தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் டேஷ். நிலைத்திருக்கிறவர். தானியேலின் தேவனுடைய எது அழியாதது என தரியு ராஜா கூறினான்? அவருடைய ராஜ்யம். தானியேலின் தேவனின் எது முடிவு பரியந்தமும் நிற்கும் என தரியு ராஜா கூறினான்? அவருடைய கர்த்தத்துவம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே என்ன செய்கிறவர் என தரியு ராஜா எழுதினான்? தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும். சோதனை கேள்வி 4. தானியேல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபித்தார்? ஏ 1, பி 2, சி 3, டி 7.
இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தவர் எவைகளை செய்கிறவருமாயிருக்கிறார் என தரியு ராஜா எழுதினான்? அடையாளங்களையும் அற்புதங்களையும். தானியேலின் தேவன் எங்கே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் என்று தரியு கூறினான்? வானத்திலும் பூமியிலும். எவர்களுடைய ராஜ்யபார காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது? தரியு, கோரேஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆமேன்.